திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை 11 மணியளவில் இதனை நாம் முடித்திருக்க வேண்டும். இந்த முறை எல்லாம் தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்நேரம் நான் விழுப்புரம் தாண்டி போயிருக்க வேண்டும். 6 மணி அளவில் கட்சி தலைமையகத்தில் தந்தை தொல்காப்பியன் நினைவேந்தல் நிகழ்வை தோழர்கள் நடத்துகிறார்கள். அதிலும் நான் பங்கேற்க வேண்டும் என்று கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் வற்புறுத்தினார்கள். அதனால் இசைவு அளித்தேன். ஆனால் இங்கேயே மணி 4 போகிறது. இதற்கு பிறகு வழியிலே எத்தனை இடத்தில் மறிப்பார்கள், என்னென்ன நிகழ்ச்சியை வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாது. சென்னையிலே புறப்பட்டால் அங்கனூருக்கு 4.5 மணி நேரத்தில் மற்றவர்கள் வந்து விடுவார்கள். எனக்கு மட்டும் 8.5 மணி நேரம் ஆகும். எல்லா டோல்கேட்டிலும் ஆட்கள் நிற்பார்கள். இடையிடையே வந்து வழிமறிப்பார்கள். ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி எங்காவது இழுத்து போவார்கள். நேற்றைக்கு அப்படி நான் ஒரே ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் தந்து ஏறத்தாழ 15 மணி நேரம் ஓய்வே இல்லாத அளவுக்கு நிகழ்ச்சி. கிளியனூர் ஜெய்சங்கர் என்கிற இரணியன் வீட்டு திருமணம், அது ஒன்றுக்குத்தான் நான் ஒப்புதல் தந்தேன். ஆனால் காலையில் நான் தங்கியிருக்கிற இடத்திற்கே ஒரு ஜோடி வந்து விட்டது. கல்யாணம் பண்ணி வையுங்கள். நான் தூங்க போனதே 2:30 மணி. எழுந்து நான் தயாரானதுமே தங்கியிருக்கிற இடத்திற்கே ஒரு 100-200 பேர் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொன்னார்கள். அதிலிருந்து தொடங்கியது. இரவு 11:30 மணி வரையில் ஓய்வே இல்லை. பகல் முழுவதும் அலைச்சல், ஏராளமான காதணி விழாக்கள். அதை முடித்துக் கொண்டு ராத்திரி பெண்ணாடம் வந்து சேருவதற்கு 1:30 மணி, படுக்க 2:30 மணி. காலையில் எழுந்ததிலிருந்து வழிநடுக நிகழ்ச்சிகள். இப்போது எனக்கு இருக்கிற பதற்றம், இதற்கு மேல் எப்படி சென்னைக்கு போய் சேருவது என்பதுதான். இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டபடி நடத்த முடியவில்லை. ஆளாளுக்கு நாலாபுரமும் மேடையிலே ஏறுகிறார்கள். அவரவர் கோரிக்கையை வந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சி என்றால் எந்த நிகழ்ச்சி என்று நாம் திட்டமிட்டோமோ அந்த நிகழ்ச்சிக்குரியவர்கள் மட்டும்தான் மேடையில் இருக்க வேண்டும். இந்த ஒழுங்கை என்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய கொடியை கோட்டையிலே ஏற்ற முடியும். கைத்தட்டி விட்டு மறுபடியும் வந்து மேடையிலே சூழ்ந்து கொள்ளுங்கள். வண்டி ஏற விடாமல் வந்து முட்டி மோதுங்கள். ஒன்றை சாதிக்க வேண்டுமானால் அதிலே கவனம் குவிய வேண்டும். அதைவிட முக்கியமாக அதிலே ஒரு ஒழுங்கு தேவை, ஆர்டர். காதணி விழா என்றால் இந்த குடும்பத்திற்குரியவர்கள் மட்டும்தான் மேடையில் இருக்க வேண்டும். கட்சிக்காரன் ஏறக்கூடாது. பல முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டேன். உட்காருங்க சார். சக்தி. திருமண விழா என்றால் திருமணத்துக்குரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் மேடையில் இருக்க வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு நாம் ஊக்கத்தொகை அளிக்கிற நிகழ்ச்சி, மாணவர்கள் மேடைக்கு வர வேண்டும். மருத்துவர்களை பாராட்டுகிற ஒரு நிகழ்ச்சி, மருத்துவர்கள் மட்டும் மேடையிலே இருக்க வேண்டும். வந்ததும் எதிரிலே உட்காருகிற ஒரு கலாச்சாரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நானும் பிடிவாதமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நீங்களும் பிடிவாதமாக மேடையில் ஏறிக்கொண்டே இருக்கிறீர்கள். நாளுக்கு நாள் ஒரு முதிர்ச்சி வேண்டும்.
வந்தா நிகழ்ச்சி நடக்குதா, மேடை இருக்கா, மேடைக்கு எதிரில் நாற்காலி இருக்கா, நாற்காலியில் போய் உட்காரும். முட்டு முட்டா இப்படி இடதுலையும் வலதுலையும் போய் நிற்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு உதிரித்தனம். இது ஒரு ஆர்டருக்குள்ள வரல. உட்கார்ந்து இருக்கவங்களாம் இடிச்ச வாய மாதிரி, நிக்கிறவங்க மட்டும் கெட்டிக்காரங்க மாதிரி ஆகும். நாங்கெல்லாம் வரிசையில் உட்கார மாட்டோம். நாங்கெல்லாம் ஸ்பெஷல். நாங்கள் முன்னால தான் நிற்போம், இல்லைன்னா மேடையில் தான் நிற்போம். கீழே நிற்கிற ஸ்பெஷலாவது பரவாயில்ல, சில பேர் மேடையிலே கெட்டியா பக்கத்திலே நிற்பாங்க. அது ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல். அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தோழர்களே, அடுத்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற நிலையிலே நம்முடைய அழைப்பை ஏற்று ஆண்டுதோறும் வருகையிலிருந்து இந்த இலவச சித்த மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கிற மருத்துவர் சேகர் அவர்களின் தலைமையிலான சித்த மருத்துவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்குகிறேன். அதேபோல 500 பேருக்கு மேலாக இன்றைக்கு கண் பரிசோதனை நடந்திருக்கிறது. ஏறத்தாழ 300 பேருக்கு இன்றைக்கு நாம் இலவசமாக தொல்காப்பியன் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் செலவு செய்து கண்ணாடிகள் வழங்கியிருக்கிறோம். 100 பேருக்கு கண் அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்து இப்போது வண்டியிலே பாண்டிச்சேரிக்கு அனுப்பியிருக்கிறோம். 100 பேர், 100 பேருக்கு சர்ஜரி, கேட்ராக்ட், கண் புரை நோய், அதற்கு அறுவை சிகிச்சை. அந்த தொகையை தொல்காப்பியன் கல்வி அறக்கட்டளை ஏற்றுக்கொள்ளும். இதை ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 14 வருடங்கள், 1-2 வருஷம் விட்டிருக்கும் கொரோனா டைம்ல நினைக்கிறேன். 14 வருஷமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நண்பர் சொன்னார், விவசாய சங்கத்தில் இருந்து, இதே போன்ற நிகழ்ச்சியை நீங்கள் எல்லா மாவட்டங்களிலும் நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும், இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்ற ஆசை. எனக்குள்ள பயம் எல்லாம் இந்த சிறுத்தைகள் என்னை சூழ்ந்து கொண்டு நசுக்குவதில் இருந்து எப்படி தப்பிப்பது என்பதுதான். இல்லைன்னா நான் தினமும் தொகுதிகளை போயிட்டே இருப்பேன். எனக்கு முன்னால போய் 100-200 டூ வீலர்ல சரன்னு போயிட்டு என் வேகத்தையே குறைத்து விடுவாங்க. நான் வேகமா போகணும்னு நினைச்சா நான் வேகமா போக முடியாது. ஒரு நிகழ்ச்சிக்கு தலைவர் இந்த திட்டமிட்டு விட்டார் என்றால் அந்த நிகழ்ச்சி தான் முக்கியம். அதுதான் போக்கஸ்டா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை நாம் ஆண்டுதோறும் நடத்துவது எந்த எதிர்பார்ப்போடும் இல்லை. பல பேருக்கு தெரியாது. இப்போது நாம் அமர்ந்திருக்கிற இந்த பள்ளி வளாகம் 4.5 ஏக்கர் நிலம். இது நமது தாய்மண் அறக்கட்டளையின் சார்பிலே வாங்கி கிராமத்திற்காக நாம் வழங்கிய நிலம். இந்த ஊர்ல எனக்கு சொந்தமா என் பேரு, என் தம்பி பேர்லயே ஒரு கால்காணி நிலம் கிடையாது. ஆனால் ஊர் பொதுமக்களின் பயனுக்காக 4.5 ஏக்கர் நிலம் தாய்மண் அறக்கட்டளையின் சார்பிலே பல 10-15 ஆண்டுகளுக்கு முன்பே வாங்கியது. அப்போதே வாங்கி தரப்பட்டது. அதே போல இங்கே ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இருக்கிறது, 2.5 ஏக்கர் நிலம். அதுவும் நமது தாய்மண் அறக்கட்டளையின் சார்பிலே வாங்கி பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்டது. ஒரு சின்ன கல்வெட்டு வைங்கன்னு சொல்லி பார்த்தா யாரும் வைக்கல. நம்ம கட்சிக்காரங்கிட்ட அண்ணன் இளமாறன்ட்ட சொன்னேன், சேதுகிட்ட சொன்னேன். தாய்மண் அறக்கட்டளையால் இந்த நிலம் நன்கொடையாக அளிக்கப்பட்டது. என்ன யாருக்கும் தெரியாது. நானும் சொல்லி சொல்லி ஓய்ஞ்சு போயிட்டேன். அவங்களுக்கே பிடிக்கல போடுறது. இது ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எல்லா பிள்ளைகளுக்கும் உதவ வேண்டும், முடிந்த வரையில் உதவ வேண்டும். கல்வி பெறுவதற்கு எவ்வளவு கடினமாக போராட வேண்டி இருந்தது என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட பக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும்.
இன்னும் அதை பற்றி நான் பெரிதாக எங்கும் சொன்னதில்லை. அவ்வளவு பெரிய போராட்டம். இங்கே 8ஆம் வகுப்பு வரையில் படித்தேன். அது போதும், இனிமேல் பிள்ளையை படிக்க வைக்க முடியாது, அந்த அளவுக்கு குடும்பத்திலே வறுமை. ஏதாவது ஒரு வேலைக்கு உள்ளூரிலேயே அனுப்பினான் என்றுதான் என் தந்தை சொல்லிக் கொண்டிருந்தார் என் தாயிடம். ஆனாலும் அவருக்கு மனம் பொறுக்கவில்லை. ஒரு 11ஆவது வருடமாவது படிக்கட்டும் என்று என்னை கொண்டு போய் திட்டக்குடியிலே சேர்த்தார். 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, அதை பற்றி நான் மணிக்கணக்கிலே பேச முடியும். எப்படியோ 11ஆம் வகுப்பிலே நான் தேர்ச்சி பெற்று விட்டேன். அப்பெல்லாம் எஸ்எல்சி பாஸ் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய கம்பசித்தனம். அங்கொன்றும் இங்கொன்றும் தான் யாராவது பாஸ் பண்ணுவாங்க. எஸ்எல்சி பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெருமை. பெரும்பாலும் எஸ்எஸ்எல்சி கணக்குலையும் இங்கிலீஷ்லையும் போயிடும். யாரை கேட்டாலும் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்பாங்க. என்னப்பா படிச்சுக்கிற? எஸ்எஸ்எல்சி ஃபெயில். பப்ளிக் எக்ஸாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும். இப்பெல்லாம் 100க்கு 100 எல்லா சப்ஜெக்ட்லையும் போடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. அப்பெல்லாம் 100க்கு 60 வாங்கினாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க், 100க்கு 75 வாங்கினா டிஸ்டிங்ஷன், 80 வாங்கினா வந்து பயங்கரமான படிப்பாளின்னு அர்த்தம். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா எஸ்எஸ்எல்சி அப்ப பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு என்ன பண்றது? எங்க ஊர்ல முதல் பட்டதாரி அண்ணன் இளமாறன் தான், ராமசாமி, நம்முடைய காலனி தெருவில். எங்க அப்பா அவர்கிட்ட போய் கேட்கிறார். இப்ப அவர் சொல்றாரு, நந்தனார் ஸ்கூல்ல எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம பெண்ணாடத்துல எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்கலாம். அதுதான் ராஜசூடாமணி பேராசிரியர். அவர் சொல்லிதான் அங்க போய் அவரை பார்த்தோம். அதுக்கு பிறகு நான் போய் அங்க சேர முடியாது, சேர்றதுக்கு வழி இல்லை. இங்க இருந்து நான் விருத்தாசலம் போகணும்னா பஸ் ஏறதுக்கு காசு இல்லை. எங்க அப்பா போய் தெரிஞ்ச இடத்துல ஒரு 100 ரூபாய் பணம் கேட்டிருக்காரு, கிடைக்கல. திருமாந்துறைக்கு போய் அக்கா விட்டு இருக்கிற கம்மல் கழுத்துல காதுல போட்டது இருக்கு, அதை வாங்கிட்டு வா, அது அரப்பவும், அதை அடமானம் வச்சுதான் நீ வாங்கிட்டு போகணும். நான் போனேன், எங்க அக்கா கழட்டி கொடுத்துருச்சு 78ல். அதை கொண்டு போய் திட்டக்குடியில 100 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் விருத்தாசலம் போனேன். அங்க போனோடனே சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடலூர் போகணும், அந்த வழி தெரியல. கடலூர் போய் கலெக்டர் ஆபீஸ்ல சொல்லி ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் விருத்தாசலத்தில் சேர்ந்தேன். 100 ரூபாய் புரட்ட முடியாத காலம். அந்த 100 ரூபாய் அன்னைக்கு எங்க அக்கா தோடு இல்லாம இருந்திருந்தா 100 ரூபாய் புரட்டி இருக்க முடியாது, விருத்தாசலம் போய் இருக்க முடியாது, நான் அந்த கல்லூரியில் சேர்ந்து இருக்க முடியாது. எவ்வளவு கடினமானது என்பதை நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். பியூசி பாஸ் பண்ணிட்டேன். அப்போ பியூசி பாஸ் பண்றதும் கஷ்டம் தான். 78, 79 ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், அதுதான் இப்போ +2 வந்துருச்சுங்க. இங்க 11 வகுப்பு முடிச்சுட்டு அங்க போய் 12வது ஒரு வருஷம் டிகிரிக்கு முன்னால காலேஜில் படிக்கணும். டிகிரிக்கு முன்னால காலேஜில் படிக்கிற கோர்ஸை தான் கொண்டு வந்து ஸ்கூல்ல வச்சுட்டாங்க. 10ஆம் வகுப்பு +2, மேலும் 2 வருஷம் பள்ளிக்கூடத்திலே படின்னு தான் அதுக்கு அர்த்தம். 10+2, 10 வரையிலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். அதுக்கு மேல 2 வருஷம் கூடுதலா பள்ளிக்கூடத்திலே படிங்க அப்படின்னு ஒரு ஸ்கீம். அதுதான் +2. அதை +1, +2 சொல்லக்கூடாது. +2ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் சொல்லணும். ஆக்சுவலா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். எனக்கு முன்னால் அது இன்டர்மீடியட் இருந்துச்சு. நான் ஸ்டூடெண்டா 10th படிக்கிறதுக்கு முன்னாடி, 11th படிக்கிறதுக்கு முன்னாடி, நான் படிக்கிற வரையிலும் 11th வரல இருந்துச்சு. ஒரு வருஷம் பியூசி. எனக்கு அடுத்த செட்ல இருந்து +2 வந்துருச்சு. படிக்க வைக்க வேண்டாம் எங்க அப்பா முடிவெடுத்தார். 11ஆம் வகுப்பு வரல முடிச்சுட்டான், பாஸ் பண்ணிட்டான், போதும், எழுத படிக்க கத்துக்கிட்டான். ஏதாவது இங்க ஒரு வேலையில, என்ன வேலை, உள்ளூர்ல வேலை, உள்ளூர்ல என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிதான் சேர்த்து விடணும்னு எங்க அப்பா விரும்பினார்.
எங்கள் அம்மாவும் அதை தான் சொல்லிச்சு. ஆனால் அதை மீறி போய் படித்து ராஜசூடாமணி அவர்களின் வழிகாட்டுதலிலே நான் சென்னைக்கு போய் இன்றைக்கு நான் பிஎஸ்சி, எம்ஏ, பிஎல், பிஹெச்டி என்று ஒரு டாக்டரேட் முடிக்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. இவன் நம்ம தோழர்கள் தான் விட மாட்டேங்கிறாங்க. சாப்பிடவும் விடுறதில்லை, தூங்கவும் விடுறதில்லை. அப்புறம் எங்கேருந்து நான் படிக்கிறது? எங்கே போய் நின்னாலும் கும்பல் வந்து கூடியது. டாக்டரேட்டுக்கு பிறகு படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதில் இப்போ 5 வருஷம் ஓடி போச்சு. போஸ்ட் டாக்டரேட். ஆகவே படிப்பது என்பது எவ்வளவு கடினமானது என்று தெரியும். அதனால சின்ன சின்ன உதவி 500 ரூபாய் 1000 ரூபாங்கிறது நமக்கு சொன்ன சின்ன தொகையா தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய தொகை. நம்மால முடிஞ்ச சின்ன அளவு உதவி செய்வோம். அப்பா வந்து ஆசிரியராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது முடியாமல் போனது. அவர் கடைசியில் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் ஒரு வாத்தியாராக இருக்கணும்னு முடியாமல் போச்சு. ஒரு கல்லூரி பேராசிரியர் போல எனக்கு வகுப்பு எடுப்பார். அதுவும் வரலாற்று பாடத்தை சொன்னால் அவர் அப்படியே ஃபீல்டில் நிற்கிற மாதிரியே கிளாஸ் எடுப்பார். ஒரு போராளி நெப்போலியனை பற்றி சொன்னால் நெப்போலியன் மாதிரியே அவர் மாறிடுவார். அலெக்சாண்டரை பற்றி சொன்னால் அலெக்சாண்டர் மாதிரியே மாறிடுவார். எப்படி அந்த காலத்தில் 8வதுல அவ்வளவு வரலாறு ஆழமான கல்வி அவரிடத்திலே இருந்தது என்பது எனக்கே வியப்பாக இருக்கும். அவர் ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்பட்டார், முடியாமல் போய்விட்டு. அவருடைய பெயரிலே ஒரு கல்வி அறக்கட்டளையை தொடங்கி பெரிய அளவிலே நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் உள்ளூரிலே, அங்கனூரிலே இந்த பிள்ளைகளுக்கு முடிந்த உதவியை செய்வோம், சின்ன சின்ன உதவிகளை செய்வோம் என்று தொடங்க பெற்றதுதான் அங்கனூர் தொல்காப்பியன் கல்வி அறக்கட்டளை. இதுக்கு ஒன்றும் ஃபண்டு கிடையாது. வெளியிலிருந்து நம்ம யாருக்கும் ஃபண்டு வாங்கல. ஏதோ என்னால் முடிந்த தொகையை அதில் கொஞ்சம் போட்டு சின்ன சின்ன உதவிகளை நாம் செய்கிறோம். இப்போ சில ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கட்சி தோழர்களே மனம் வந்து நாங்களே எடுத்து செய்கிறோம். உங்களுக்கு ஏன் சிரமம் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இப்போ ஒரு 4-5 வருஷமா கட்சி முன்னணி தோழர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பேர் படிக்கிறோம். இந்த வருஷத்துல ஒவ்வொரு ஆண்டு எல்லோருக்கும் அன்னம் வழங்குகிற நிகழ்ச்சியை வன்னியரசு, தகடூர் தமிழ்ச்செல்வன், ஞான முதல்வன் எடுத்துக்கொள்கிறார்கள். அது ஒரு நிகழ்ச்சி. வரக்கூடிய பொதுமக்களுக்கு, வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் குறைஞ்சது ஒரு 2000-3000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு, 2000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரியாணி. அது பல லட்சம் ஆகும். அதுபோல இந்த நிகழ்ச்சி, இந்த மருத்துவ முகாம், பள்ளி மாணவர்களுக்கு நிதி வழங்குதல், அவங்களுக்கு ஒரு பிரீஃப் கேஸ். ஏன் பிரீஃப் கேஸ் கொடுக்குறேன்னா, அப்பெல்லாம் நான் வந்து ஒரு பையில, ஒரு துணி பைக்குள்ள சர்டிஃபிகேட்டை போட்டுக்கிட்டு அது கையில் பிடிச்சிட்டு போவேன். நான் ஒரு சூட்கேஸ் வாங்குறதுக்கு அப்போ சக்தி கிடையாது. பிரீஃப் கேஸ் ஒரு அழுக்கு துணி பைக்குள்ள சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி புக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம். அதனால இப்போ 10th 11th 12th பாஸ் பண்ண பிள்ளைங்க கையில் ஒரு பிரீஃப் கேஸ் இருக்கட்டும். ஏதாவது சர்டிஃபிகேட்டை போட்டு பத்திரமா வச்சுக்கிறதுக்கு, எடுத்துகிட்டு போகிறது. வெளியில் போகும்போது அவங்க ஒரு செட்டு ட்ரெஸ் வச்சுக்கலாம், சர்டிஃபிகேட்டை வச்சுக்கலாம். ஒரு ஊருக்கு போகும்போது அது அவங்களுக்கு பயன்படுங்கிறதுனால தான், என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் இதை கொடுப்போம்னு நான் சொன்னேன். பல வெவ்வேறு பொருளை வாங்கி தரலான்னு தோழர்கள் சொன்னப்போ, இல்லை வேண்டாம், ஒரு பிரீஃப் கேஸ் கொடுங்க கையில், ஒரு நல்ல விலையுள்ள பிரீஃப் கேஸ். அதை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பாலசிங்கம், இளமாறன், சேது போன்றவர்கள் முன்னின்று தனக்கோடி, செல்வநம்பி, சுமதி சிவக்குமார், அன்பானந்தம், அங்கனூர் சிவா, பரசு முருகையன், சேலம் வசந்த், தலித் தாசன், சுதாகர், மா கருப்புசாமி, ஏஎஸ்ஆர் மதி, இளைய பாரதி, செந்துரை ஏஇ, செந்துரை கா வீரவளவன், மணக்கால் பூமிநாதன், தாமரை செல்வன், துணை மேயர், கடம்பன், சேவே மாறன், தலித் வெற்றி, சிறுகளத்தூர் கந்தன், கோவிலூர் பழனிசாமி, நீதிவல்லன், பெரம்பலூர் கிழக்கு மாவட்டத்தைச் சார்ந்த கலையரசன், வரதராஜன், உதயகுமார்,
கதிர்வளவன், ரத்தினவேல், சின்னராசா, இளைய பாரதி படிச்சிட்டேன், ஆண்டிமடம் ஒன்றியம், சின்னராஜா, இவர்கள் எல்லாம் வெவ்வேறு அளவுகளில். இதெல்லாம் ஒன்றும் தனித்தனியாக எவ்வளவு தொகை நான் படிக்க விரும்பல. ₹1.25 சித்த மருந்து வாங்கி நாம் செய்திருக்கிறோம். அதில் மருத்துவர் சேகர் அவர்கள் 75% தொகையை செலுத்தி இருப்பதாக இங்கே சொன்னார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அதுபோல இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் தங்களால் இயன்ற 5000, 10,000, 20,000, 50,000 வரையில் அவரவர் தகுதிக்கு ஏற்ப தோழர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட 3,000, 2,000, 1,000 அது ஒரு ₹40,000. அது நம்முடைய அண்ணன் இளமாறன் பங்கேற்றிருக்கிறார். இப்படி ஆளாளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். 50,000 வழங்கியவர்களும் உண்டு, 40,000 வழங்கியவர்களும் உண்டு. அவ்வளவு பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். கல்வியைப் போல ஒரு உயர்ந்த செல்வம், சிறந்த செல்வம், அழியாத செல்வம் உலகில் வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கு கல்வி வளர்ச்சினால் மாமனிதர், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். ஒவ்வொரு ஆண்டும் நான் இதற்கு முன்பெல்லாம் அப்பா இறப்பதற்கு முன்பு 2010 அப்பா காலமானார். அதற்கு முன்பு வரையில் அவருடைய பிறந்த நாளில் சென்னையிலே நாம் நிகழ்ச்சிகள் நடத்துவதுண்டு, பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடத்துவதுண்டு, அல்லது விருதுநகரிலே ஒரு முறை பெரிய மாநாட்டையும் நாம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இப்போது அப்பா பிறந்த நாள் நினைவு நாளும் இதிலே இணைந்து வருவதனால் நான் இங்கே வரவேண்டிய வருடத்திற்கு ஒரு முறைதான் அங்கனூருக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அப்பா அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே மாலை வைத்து வீர